ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சது. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு வேணால் நீங்கள் பச்சை மிளகாய் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நறுக்கி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் மார்னிங்கே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, பச்சைப்பயிறு, அப்புறம் பிளாக் சன்னா இது 3ஐயும் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். அதுக்கப்புறம் குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச பயிர் எல்லாத்தையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்ச தேங்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதோட எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளோட ஹெல்த்தியான சுண்டல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் இப்போ கடைசியாக நம்ம இது கூட உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சுண்டல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.